அப்படி எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. என்ன செய்தி ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, உன் கண்ணீருக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். இன்னைக்கு அநேக மனுஷங்க அநேக காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. வியாதிக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, தேவைக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, சில நெருக்கடிக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க தேவ சமூகத்துல. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீங்க எதுக்காக இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களோ ஆண்டு சொல்றாரு, உன் கண்ணீருக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டுருக்காரு, உன் கண்ணீரை கண்டு உன்னை குணமாக்குவார். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். கவனிங்க, கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். அநேக நேரங்களில ஆண்டவர் நம்ம கண்ணீருக்கு மௌனமா இருக்கான்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் நம்ம அழுதுட்டு இருக்கிற அநேக காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம், என் கண்ணீரை கர்த்தர் கேட்கறதே இல்லையே, கர்த்தர் மௌனமா இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டு சொல்றாரு, அவர் கண்ணீர் சங்கீதக்கார தாவித போல கண்ணீருக்கு மௌனமா இராதேயும். ஆனா ஆண்டவர் நீங்க அழுதுகிட்டே, உங்க பிள்ளை ஏதோ காரியத்தை குறிச்சு அழுதுகிட்டே இருக்குது, நீங்க பார்த்துட்டே இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? உங்க பிள்ளை ஏதோ ஒரு காரியத்துக்கு கேட்குது, ஒருவேளை நல்ல ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்குது, இல்லை ஏதோ ஒரு நியாயமான காரியத்துக்கு குழந்தை உங்ககிட்ட கேட்குது, நீங்க வாங்கி கொடுக்கல அப்படின்னா அழுதுகிட்டே குழந்தை இருக்குது, நீங்க அழுதுகிட்டே என்ன சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? காசு இருக்கோ இல்லையா, பிள்ளை கேட்கக்கூடிய காரியத்தை உடனே என் பிள்ளைக்கு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. உங்களுக்கே அப்படி என்ன வருது அப்படின்னா, கர்த்தருக்கு என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிற சில காரியங்களுக்காக அந்த கண்ணீருக்கு சீக்கிரமா மௌனமா இராமல் சீக்கிரமா நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீவிரிப்பார். அதே இப்போ யோபு 11:14. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர். மீண்டும் படிங்க. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து. கவனிங்க, ஆண்டவரே, நான் ஏதோ கண்ணீருக்கு சில நேரங்கள்ல நம்ம செய்யற பாவம் ஒரு காரணமா இருக்கும். சில காரியங்கள் சொன்ன ஆராதனை சொன்ன பிரகாரம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால சில நேரம் கண்ணீர் வரும். சில நேரங்கள்ல அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத கேட்காம சில காரியம் செய்யும் பொழுது கண்ணீர் வரும். இந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர் சித்தமா இந்த காரியம் செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்கணும். அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், இந்த காரியம் செய், இந்த காரியம் செய்யாத அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு கண்ணீருக்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரத்துல வார்த்தைக்கு கீழ்படியாம செவி கொடுக்காம ஒரு சித்தம் என்னன்னு கேட்காம சில காரியங்கள் செய்வது நிமித்தமான வாழ்க்கை என்ன வருது? கண்ணீர் வருது. எடுத்து படிங்க. அதே யோபு 4:8 படிங்களே. யோபு 4:8. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். கவனிங்க, அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அப்ப நம்ம அநியாயமா ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா நினைச்சு பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சோதரம் ஒரு முள்ளு செடியை விதைய போடுறீங்கன்னா என்ன வரும்? முள்ளு செடி தான் வரும். இதே வீட்டுக்கு முன்னாடி ஒரு தென்னை பிள்ளையை வாங்கி வீட்டுல வைக்கிறீங்க, என்ன வரும்? தென்னை மரம் தான் வரும். அப்ப நம்ம அநியாயமா சில காரியங்களை செய்வோமானால் நிச்சயமா அதுக்கு உண்டான பிரதிபலனை அனுபவிப்போம். நம்ம ஒருவேளை உங்களுக்கு யாராவது அநியாயமா சில காரியங்களை தீமை செய்யறாங்க பாஸ்டர், அதனால எனக்கு கண்ணீர் வருது, நான் ஒரு தப்பும் செய்யல, எங்க குடும்பம் யாருக்கு எந்த தீங்கும் செய்யல, ஆனா எங்களுக்கு விரோதமா இப்படி அநியாயமான காரியங்களை செய்யறாங்க, அதனாலையும் கூட நான் வாழ்க்கையில கண்ணீர் வடிக்கிற அந்த காரியத்துல குறிச்சு அப்படி கூட இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். சில காரியத்தை குறிச்சு நீங்க கண்ணீர் எங்களுக்கு விரோதமா இப்படி பேசுறாங்க, இப்படி செயல்படுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் கூட்டம் போடுறாங்க,
நாங்க ஒரு தவறும் செய்யல அப்படின்னு சொல்லி அவ அநியாயமாய் உழுது தீவினையை விதிக்கிறவன் அதையே அறுப்பான். உங்களுக்கு விரோதமா யார் அநியாயம் செய்யறாங்களோ அவங்க என்ன அநியாயம் செய்யறாங்களோ அந்த அநியாயத்தை அவங்க அறுப்பாங்க பைபிள் சொல்லுது. அது இன்னொன்னு படிங்களே, சங்கீதம் 10:18 படிங்களேன். சங்கீதம் 10:18. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். கவனிங்க, உங்களுடைய செவியை சாய்த்து கேட்டருளுவீர். அப்ப நமக்கு சில காரியங்கள் எங்களுக்கு முன்னாடி அநியாயமான காரியங்களை செய்யறாங்க, நாங்க அதனால கண்ணீர் வடிக்கிறோம், சில காரியத்தை குறிச்சு ரொம்ப வேதனைப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் சமூகத்துல எட்டுமானா நிச்சயமாய் ஆண்டவர் செவி கொடுத்து உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய நன்மை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே சங்கீதம் 103 சங்கீதம் 6 வசனம். சங்கீதம் 103:6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கவனிங்க, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். யார் ஒடுக்கப்படுறீங்களோ ஆண்டவர் அவங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்களை குறிச்சு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், அநேக மனுஷங்களால ஒடுக்கப்படுறோம், அநேக சூழ்நிலையினால ஒடுக்கப்படுறோம். ஆண்டவர் அவங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்வார். அல்லேலூயா. சின்ன விஷயத்தினாலும் கண்ணீர் வடிக்கலாம், பெரிய காரியத்துக்கு கண்ணீர் வடிக்கலாம், மனுஷங்க ஒடுக்கறதுனால கண்ணீர் வடிக்கலாம். கர்த்தர் இதுக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா, ஒரு நீதி செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இன்னைக்கு விதத்துல யார் ஒடுக்கப்பட்டா அவங்களுக்கு கர்த்தர் என்ன நியாயம் செய்தார், என்ன நீதி செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். அடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்துல. இதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிடுங்க, படிக்க நேரம் இல்லை, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்து மேல 7வது ராஜாவா ஆகாப் ராஜா ஆகிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு 7வது ராஜாவாக ஆகாப் ராஜாவை கர்த்தர் ராஜாவா மாத்துறாரு. ஆனா அந்த ராஜா ஆகாப் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதான காரியங்களை செய்யறாரு. ஆண்டு பாகால வழிபாட வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ தேடக்கூடாதபடி அந்த இஸ்ரவேல் தேசத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா கர்த்தரை விட்டு விலகக்கூடிய எல்லா காரியம் செய்யறாரு. சிலைகளையும் தோப்புகளையும் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜாவா ஆகாப் ராஜா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவருடைய மனைவி யாரும் தெரியுமா அவங்களுக்கு? ஆகாப் ராஜாவுடைய மனைவி யாரும் தெரியுமா? எசபேல் அப்படிங்கிற ஒரு மனைவி அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் பார்ப்போம் நாம அதை எப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவங்க மனைவியும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனைவி, அவங்களுக்கு மனைவியா இருக்கிறாங்க. அந்த காரியம் தான் இன்னைக்கு நம்ம செய்தியா பார்க்க போறோம். எடுத்து வாசியதே படிங்க. 1 ராஜாக்கள் 21 படிங்களேன். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலின் ஆகிய நாபோத்துக்கு சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. கவனிங்க, இந்த செய்தி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்களா? செய்திய படிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசம் முழுக்க அநேக அரண்மனைகளை கட்டியிருக்கிறார். அப்ப அந்த அரண்மனையில எதுல பாத்தீங்கன்னா சமாரியா அந்த தேசத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனை ஆகாப் ராஜாவுக்கு இருக்குது. இந்த அதுக்கு பக்கத்துல நாகாப்பூருடைய ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. படிங்களே. கவனிங்க, இந்த ஆகாப் ராஜா இந்த நாபோத்தை கூப்பிட்டு பேசுறாரு, நீங்க வா அப்படின்னு சொல்லி பெரிய ராஜா அவனை கூப்பிட்டு என்ன பேசுறாரு அப்படின்னு பாருங்களே. உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நான் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். கவனிங்க, இந்த ஆகாப் ராஜா அந்த நாபேத்தை கூப்பிட்டு, உன்னுடைய திராட்சை தோட்டம் என்னோட அரண்மனைக்கு பக்கத்துல இருக்குது, அதனால எனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்குது, அதை எனக்கு கொடு. இதை விட வேற ஒரு திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். இல்ல அப்படின்னா உங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு உண்டான எவ்வளவு பணமோ அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ராஜா கேட்கிறாரு. இந்த ராஜா கேட்டது தப்பா ரைட்டா? எப்படி தப்புன்னு சொல்றீங்க?
ஆசை. அல்லேலூயா. இத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசையே இல்லை. கைத்துக்கு பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசை இல்லை பாஸ்டர். ஆசை இல்லாத மனுஷன் யாரும் இருக்காங்களா? ஏதோ ஒரு ஆசை. நல்ல துணி மேல ஒரு ஆசை. அல்லேலூயா. நல்ல ஒரு வாகனத்தின் மேல ஒரு ஆசை. தவறல்ல. ஆசைப்படுவது தவறல்ல. அளவுக்கு மீறிய ஆசை நமக்கு பெரிய துன்பத்தை உண்டாக்கி. அப்ப இவர் ராஜா, அநேக அரண்மனைகள் இருக்குது. அவனுடைய தோட்டம், சின்ன தோட்டம், திராட்சை தோட்டம். அந்த தோட்டத்தை எனக்கு வேணும், ஏன்னா அரண்மனை ஒட்டுன மாதிரி இருக்குது, அதனால எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நான் விலை கொடுக்குறேன், நல்ல விலை கொடுக்குறேன், இல்ல இதை விட பெரிய திராட்சை தோட்டத்தை உனக்கு தேவை, நான் தாரேன் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அவனுடைய பதில் பாருங்களே. நாபோத் ஆகாப்பை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். கவனியன். அப்ப அதுக்கு நாபோத் சொல்றாரு, நான் என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உனக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அப்படின்னா பிதாக்களுடைய சுதந்திரம். ராஜா எதுக்கு தோட்டத்தை கேட்டார் அப்படின்னா, கீரை கொள்ளையாக்குவேன்னா சின்ன சின்ன செடி கீரைகள் இந்த மாதிரி போடுறதுக்கு தேவைப்படுது. இவன் போடுறது திராட்சை போட்டிருக்கிறான். இதை லேவியராகமம் 25:23 படிங்களே. 25:23. தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலத்தை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியில் உள்ள யாரும் கர்த்தருடையது. நீ நம்ம ஒரு இடத்த வாங்கணும். அப்ப வேதத்துல பார்த்து பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு இடத்த நம்ம விற்கிறதுக்கு, அதை வலை சாட்டுவதற்கு, உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா குடிகள் அப்படின்னா அந்த தற்காலிகமா அந்த நம்ம வாழ்ந்துக்கலாம், அது நமக்கு சொந்தமான இடம்னு சொல்லிக்க முடியாது. அப்ப அந்த நாபோத்துடைய தோட்டம் என்ன அப்படின்னா, அவனுடைய பிதாக்களுடைய தோட்டம், அவன் தாய் தகப்பன் முன்னூறு அப்படியே பரம்பரையா வரக்கூடிய தோட்டம். அந்த தோட்டத்தை நான் கொடுக்க முடியாது. ராஜாவோட சொல்ற நாபோத், தோட்டம் தன்னுடைய சந்ததியா வச்சிருக்கிறோம், அவங்க எனக்கு கொடுத்தாங்க, இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்துருங்க, 21 வந்துருங்க. 1 ராஜாக்கள். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னுடனே சொன்ன வார்த்தைக்காக. நாபோத் அப்படி பெயருக்கு அர்த்தம் என்னன்னா கனி அப்படின்னு அர்த்தம். அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன். ஏன்னா பிதாக்களுடைய அந்த இடத்த மத்த உலக கொடுக்க மாட்டேன், என்னுடைய தாய் தகப்பன் எனக்கு கொடுத்தது, அதை அப்படியே அதை நானே வைத்து அந்த இடத்துல நான் பயிர் செய்வேன், திராட்சை உண்டாக்குவேன்னு சொன்னான். அப்ப தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனா இருந்தான், பாரம்பரியத்தை மதிக்கவனா இருந்தான். ஏன்னா அந்த இடத்த விற்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதை விற்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, அது தேவன் கொடுத்த, தேவன் எங்களுடைய முன்னோர் கொடுத்த இடம், அந்த இடத்த நான் எப்படி உனக்கு கொடுப்பேன், தர மாட்டேன் அப்படின்னா. அப்ப அந்த பாரம்பரியத்தை மதிக்கவனா இருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனா இருந்தான். பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிடித்த ஒரு மகனா இருந்தான். அவன் அவனோட வாழ்க்கையும் கனிவுள்ள வாழ்க்கையா இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு ராஜா அப்படி கேட்கும் பொழுது செய்வோம் நம்ம. நீங்க நிறைய மனுஷங்க பாத்தீங்கன்னா அநேக ஆசைகள், இடத்தின் மேல ஆசை. பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை வாங்கி போடுவாங்க, அந்த இடம் வாங்கணும், இந்த இடம் வாங்கணும். ஏன்னா இடத்து மேல இன்னைக்கு காசு போட்டா, இன்னைக்கு கம்மியான இடம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடம் 2 மடங்கு லாபம் வைக்கும். அப்ப நீங்க இடத்து மேல மனுஷங்க இடத்த வாங்கி போடுறாங்க. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை. இவன் இன்னொருத்தனுடைய இடத்த ராஜா தன்னுடைய இடமா மாத்திக்கணும் அப்படின்னு இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை. இவன் தரமானு சொல்லிட்டான். தன்னுடனே சொன்ன வார்த்தைக்காக சலிப்பும் தினமுமாய் தன் வீட்டிற்கு போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். கவனிங்க, அவன் இடத்த இவனுக்கு கொடுக்கல, ராஜா தான். இவனுக்கு அரண்மனை இருக்குது, ஏன் அவனோட இடத்துல வேற இடத்த வாங்க வேண்டியதானே? இவன் அரண்மனை ஒட்டுனமா இடமா இருக்குது, இந்த இடத்த தலக்குன்னு வாங்கிக்கொண்டு இவன் விரும்புறான். ஆனா இடத்துக்காக கொடுக்க மாட்டேங்கிறான். நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு இடம் வச்சிருக்கிறீங்க, அப்ப அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு தோட்டம், என்னோட தோட்டமா இருக்குது. நீங்க என்கிட்ட கேட்கிறீங்க, நான் பிரியமா கொடுப்பேன், பிரியமெல்லாம் கொடுக்க மாட்டேன் தானே? எப்படி ஏராளமா நான் கொடுக்க மாட்டேன். நீங்க கேட்கிறீங்க, நல்ல வேலை கொடுத்தாலும் தரமாட்டேன், எனக்கு இந்த இடம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவேன். அதான் நாபோத் சொல்லியிருக்கிறான். இந்த வார்த்தை இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில அநேகருடைய வார்த்தை நமக்கு வேதனையும் வலியும் உண்டாக்கி பார்த்துருக்கீங்களா? சிலருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்படி வார்த்தையா இருக்கும், ரொம்ப வேதனையான வார்த்தையை. அந்த வார்த்தை நம்ம மறக்கவே முடியாது. இப்படி வார்த்தை சொல்லிட்டாங்களே, இப்படி காயப்படுத்திட்டாங்களே,
இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப இந்த காரியத்துல வைராக்கியம் பாராட்டுவது தவறு. ராஜா ஆகாப் அப்ப இதுக்கு அவனுக்கு சின்னமும் கோபமும் வேதனையும் வந்து செஞ்சுட்டான், நேரா அரண்மனைக்கு வந்துட்டான். இந்த ஆகாப்ப சொல்லிடுற கவனிங்க. ஆகாப் பெயருக்கு அர்த்தம் என்னன்னா தந்தையை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். அவன் 22 வருஷம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வேற ஆட்சி செய்தான். அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டவன், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராஜாவா இருந்தான். அப்ப நிறைய தோப்புகளையும் நிறைய சிலைகளையும் உண்டாக்குனான். அதே போல் பாகால்னா இயேசுவை அறியாத தெய்வத்தை மக்கள் இஸ்ரவேல் மக்களை வழிபட செய்யக்கூடிய ஒரு அரசனா இந்த ஆகாப் ராஜா இருந்தார். படிங்க. அப்பொழுது அவன் மனைவியாக எசபேல் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பத்தினி கற்புள்ளவள் அர்த்தம். அல்லேலூயா. எசபேலோட பெயருக்கு அர்த்தம் என்ன? பத்தினி கற்புள்ளவள். ஆனா அவனோட குணங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா அவன் என்ன மாதிரி காரியம் செஞ்ச பார்த்து படிக்க 2 ராஜாக்கள் 9:22 படிங்களே. அவன் என்ன மாதிரி காரியம் செஞ்சால் பார்த்துடுவோம். 2 ராஜாக்கள் 9:22. எசபேல் பெயருக்கு அர்த்தம் பத்தினி கற்புள்ளவள் அர்த்தம். யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் எசபேலுடைய வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்ப எசபேல் என்ன செய்தா அப்படின்னா பத்தினின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றது பேர் அர்த்தம். ஆனா அவன் பண்ண வேலை வேசித்தனம், பில்லி சூனியம், இது போன்ற காரியங்கள். நிறைய பேர் மூட நம்பிக்கை அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா சோதனம் பெரிய ஒரு பேரா இருக்கும், அவன் செய்யக்கூடிய வேலை வேற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய கிறிஸ்துவ பேரை பார்த்துருக்கேன், நல்ல பேரா இருக்கும். அந்த பெயருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்ப எசபேலோட பேருக்கு அது எந்த அர்த்தம் சொல்லுது. ஆனா அவ வேசித்தனம் பண்ணுனா, பில்லி சூனியம் பண்ண இந்த மாதிரி காரியங்களை செய்தா. அவன் ஒரு பூசாருடைய சீதோன் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா சீதோன்ல பாத்தீங்கன்னா பூசாருடைய மகள் தான் எசபேல். அவர் ஒரு அரசி. அது மாத்திரமல்ல அவர் பாத்தீங்கன்னா பாகாலை வழங்கக்கூடிய 400 பூசாரிகளுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்தான். அப்ப இந்த எசபேலுடைய பேச்சை கேட்டுதான் ஆகாப் ராஜாவும் பாத்தீங்கன்னா இயேசுவ மக்களை பின்பற்றாம பாகாலை பின்பற்றுவதற்கு இந்த எசபேல் ராணி தான் மனைவி தான் புருஷனை அப்படிப்பட்ட பாதையில் நடத்தினா. மாத்திரமல்ல இந்த இஸ்ரவேல் மக்களையுமே அப்படி வழி நடத்தினா. ஏன்னா வசனம் சொல்றது குணஸ்தர ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு பெண் நினைச்சா ஒரு வீடை கட்டவும் முடியும், ஒரு குடும்பத்தை இடிக்கவும் முடியும். நல்ல ஒரு கணவரை பத்தினா குடிகாரனா இருக்காங்க திருத்தவும் முடியும், குடிகாரன பைத்தியக்காரன் ஆக்கவும் முடியும். ஒரு மனைவி நினைச்சா முடியும். அல்லேலூயா. இது நான் சொல்ல பைபிள் சொல்லுது. இப்ப எசபேல் தான் பேருக்கு ஏற்ற மாதிரி இல்ல, பேருக்கு மாறான வேலை செய்தார். மாத்திரமல்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 400 பேரை கொன்றவள் எசபேல் ராணி. அவளுடைய குணங்களை பத்தி நிறைய இருக்குது, நம்ம சொல்ல நேரம் இருக்காது. அதனால அவள் பார்த்தீங்கன்னா அவளுடைய குணங்கள் மோசமான குணங்கள். அப்படி உள்ள மனைவிட்ட ஆகாப் ராஜா சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். படிங்களே. எசபேல் அவனிடத்தில் ஆகாப் ராஜாவிடத்தில் நீ போஜனம் பண்ணாதபடிக்கு சாப்பிடாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று சாப்பிடாமல் மனம் சலிப்பா இருப்பது என்ன அவனை கேட்டதற்கு ராஜாவை இசபேல் கேட்டதற்கு அவன் அவனை பார்த்து நான் எதிரேனாகிய இசபேல் ராஜா சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். ஏன் சோர்ந்து போய் சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு போய் இசபேல் ராணி கேட்கிறார். அதுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு கீழே படிங்களேன். அதுக்கு ஆகாப் சொல்றாரு, நாபோத்தோடு பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசி ஆனால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றான். அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன் என்றான். ராணி தன்னுடைய தன்னுடைய புருஷன் சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். அப்ப ஏன் படுத்திருக்கிறீங்க, சாப்பிடாம ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி நம்மளுடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 40 தோட்டம் இருக்குது, அதை கூடு விலைக்கு கூடு, இல்லைன்னா அதை விட வேற ஒரு தோட்டம் தாராளத்துக்கு அவன் தரமாறேன்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு சலிப்பும் சங்கட்டமும். நல்ல மனைவி நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்ல மனைவியா என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, அவங்களுக்கு இடத்த கேட்டதுக்கு கொடுக்கல, பரவாயில்ல வேற இடத்துல வாங்கி கொள்ளலாம்
அப்படிதான் சொல்லுவீங்க, அப்படிதான் நல்ல மனைவிதான் சொல்லுவீங்க. இன்னைக்கு மனைவியோட பதிலை வச்சு இன்னைக்கு நிறைய கணவர்கள் வித்தியாசமான முடிவுகள் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம மனைவிகள் கணவருக்கு எப்படி இருக்குன்னு பைபிள் சொல்லி தெரியுமா? கிரீடமா இருக்கும். அல்லேலூயா. மனைவி எப்படி இருக்கணும்? ஒரு ராஜாவுக்கு அழகு தெரியுமா? கிரீடம். அப்ப மனைவியானவள் புருஷனுக்கு ஒரு கிரீடமா இருக்கணும். அவருக்கு அழிவுக்கு காரணமான ஒரு மனைவியாக அமைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் தவறு செய்தா தவறை சுட்டி காட்டணும். இந்த காரியம் செய்யாதீங்க, இது ரொம்ப தவறான காரியம். எசபேல் இந்த ஆகாபத்து வேதனையோடு சொன்ன வார்த்தையை கேட்டு எசபேல் சொன்ன பதிலை கேளுங்களே. அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியா இரும். கவனிங்க, உடனே அந்த எசபேல் ராணி தன் கணவனை பார்த்து, இந்த தேசத்துக்கே ராஜாவா இருக்கிற, இதை குறிச்சு ஏன் கவலைப்படுற? இதை குறிச்சு ஏன் நீ கவலைப்படுற? ஸ்தோத்திரம். நீங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் என்னுடைய கணவர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வர மாதிரி உங்க கணவருக்கு சர்ச்சுக்கு வரணும்ல, உங்க பிள்ளை நீங்க வரும்போது பிள்ளைகள் வரணும் இல்ல? ஏன் வரல? அதுக்கு யார் காரணம்? அவரு குடிகாரர் இருக்க பயங்கரமா குடிக்கிறாரு. அதுக்கு காரணம் குடியை நீங்க ஜோம் பண்ணா வீட்டுக்கார திருத்த மாட்டாரா? நீங்க ஜெபிச்சா 10 ஜபத்தை கேட்டு வீட்டுக்கார மாத்துவார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜபத்தை கேட்டு பிள்ளைகளை கத்து கொண்டு வருவார். நிறைய சபைகள்ல பெண்கள் அதிகமா இருப்பாங்க, ஆண்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் ஆண்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். அவனுடைய எல்லா காரியத்திலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேட வைக்க வேண்டியது யாருடைய கடமை? இப்ப நீங்க ஆலயத்துக்கு வரீங்க அப்படின்னு குடும்பத்துக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். ஆகாப் ராஜா, நீ அவனுடைய தோட்டம் உனக்கு கிடைக்கல, நீ ஏன் சலிப்பா இருக்கிறீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க? இங்க வாங்க, எந்திரிங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, இந்த தேசமே நமக்கு தான், எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு ஒரு தப்பான ஆலோசனை கொடுக்கிறார். நீ நிறைய பெண்கள் தான் புருஷனுக்கு தவறான ஆலோசனை கொடுக்குறீங்க. ஆலயத்துக்கு வருவது தவறு, ஆலயத்துக்கு வராம இருக்கும் தவறு. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்தை விட வேற ஒரு காரியம் பெரிய விஷயம் நமக்கு கிடையாது. ஆண்டவர் கொடுப்பதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியம் கணத்தை கொடுக்கணும். காலையில ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வாங்க, தசமமாக காணிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனைவியானவர் இந்த புருஷனுக்கு எல்லா விதத்திலும் எப்படி நீங்க எல்லா காரியங்களையும் சொல்றீங்க, அதை போல புருஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க ஆலயத்துக்கு வராம இருக்கு தவறு, ஆண்டவர் கெடாம இருக்கு தவறு அப்படின்னு நல்ல ஆலோசனைகளை உங்க புருஷனுக்கு, நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஒரு பெண்கள் மேல விழுந்த கடமை. அப்ப பெண்கள் அதை எதையுமே நம்ம செய்யறது கிடையாது. தவறான ஆலோசனைகளை அநேக நேரங்களில் கொடுப்பது நிமித்தமா தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கண்ணீரும் வேதனையுமான நிலைமைகள் ஆயிட்டு இருக்குது. அப்ப இந்த எசபேல் ராணி மனமகிழ்ச்சியா இருங்க, எந்திரிங்க, குளிங்க, போய் சாப்பிடுங்க, தேசமே நம்முடையது, நம்ம தான், நீ தான் ராஜா, இதுக்கு எல்லாமே ஏன் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தவறான ஆலோசனையை கொடுக்குறான். அவன் என்ன ஆலோசனை கொடுத்துருக்கணும்னா, இல்ல பரவாயில்ல, அவனோட இடத்த கொடுக்க மாட்டேங்கிறான், பரவாயில்ல, நம்ம வேற இடத்த வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு ராணி. புருஷனுக்கு நிறைய பேர் மனைவிகள் பார்த்தீங்கன்னா தப்பான ஆலோசனை, அவர் அதைத்தான் விரும்புகிறார் பாஸ்டர், அதான் அவர் வேணும்னு நினைக்கிறார். எசபேல்ங்கிற மனைவியும் ஆகாப்புக்கு தப்பான காரியங்களை தப்பான வழி நடத்திட்டு இருக்கிறார். கவனிய படிங்க. இஸ்ரேலேனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். கவனிங்க, அவனோட தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ ஏன் வருத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. அவள் ஆகாபின் பெயரால், கவனிங்க, ஆகாப் ராஜாவின் பெயர்ல என்ன செய்யறா பாருங்க, தந்திரமான காரியம் செய்யறா பாருங்க. நிருபங்களை எழுதி ஒரு கடிதத்தை எழுதுறா, ராஜாவுடைய முத்திரையை பயன்படுத்தி, அவள் லெட்டரை பயன்படுத்தி ஒரு கடிதம் எழுதுறா. கடிதம் எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு, ஒரு கடிதத்தை எழுதி அவன் ராஜாவுடைய முத்திரையை குத்தி அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில், நாபோத் எங்க இருக்கா அந்த பட்டணத்துக்கு அனுப்புறா. அவனோட குடியிருக்கிற மூப்பாரிடத்திற்கும் இடத்திற்கும் அனுப்பினார். கவனிங்க, ராஜாவுடைய அந்த முத்திரையை எடுத்து நிருபத்தை எழுதுறா. எழுதி நாபோத்துக்கு கூடிய ஊர்ல கூடிய சிறியோர் பெரியோர் எல்லாத்துக்குமே அந்த நிருபத்தை எழுதி அனுப்புறா, கொடுத்து விடுறா. என்ன எழுதிக்கா படிங்களே.
அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால் நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தம் படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி, நீங்க பாத்தீங்கன்னா தேசம் கூட உபவாசம் இருக்கணும், நாபோத்தையும் ஜனத்தையும் முன்னாடி நிறுத்தணும், தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியானின் மக்களாகிய, பேலியான் அப்படின்னா முட்டாள் அர்த்தம், பேலியான்ல முட்டாள் அப்படின்னா கவனிங்க. தேசத்துல அந்த கடித நிருபத்தை என்ன எழுதியிருக்கான்னா, நீங்க உபவாசம் இருக்கணும், இந்த நாபோத் என்ன பண்றான்னா ராஜாவையும் தேவனையும் தூசிச்சான் அப்படின்னு சொல்லி பேலியான ரெண்டு முட்டாள்களை பொய்யான சாட்சிக்கு ஏற்படுத்துறான். சாட்சி ஏற்படுத்தி நீங்க அவனை வந்து நிறுத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி 2 பேரை அவன் ஆயத்தப்படுத்துறா. சொல்றாங்க இன்னைக்கு பொய் சாட்சின்னு சொல்லி. பிரச்சனை யாராச்சுக்கு நான் ஒரு 100 தரேன், 500 தரேன், 1000 தரேன், நீ வந்து நீ பார்த்தன்னு சொல்லு அப்படின்னா 1000க்கு 500க்கு மையம் செஞ்சு பார்க்காத பார்த்தன்றுவாங்க கோர்ட்ல. அப்படின்னா பொய் சாட்சி இருக்குது. இந்த மாதிரி பொய் சாட்சி ரெடி பண்றா. பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினான். கவனிங்க, போது படிக்க நேரம் வீட்டிலேயே படிச்சு பாருங்க, கதையா சொல்லி முடிச்சாரு. அப்ப அந்த பொய்யா நிருபம் எழுதுனா ராஜாவுடைய முத்திரையை பயன்படுத்தி நிருபத்தில் எழுதி எல்லாம் தேசம் முழு உபவாசம் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த நாபோத்தையும் குடும்பத்தையும் அவங்க தேவனையும் ராஜாவையும் தூசணமான வார்த்தைகள் பேசினாங்கன்னு சொல்லி பொய்யா நிருபத்தை எழுதி கொடுத்தாரா. அவங்க எழுதி அவங்க வந்து தேசத்துக்கு வெளியே வந்து கல்லா அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாரா. அதே மாதிரி 2 பேர் சாட்சி, ஆமா நாபோத் வந்து தேவனை தூசிச்சான், ராஜாவை தூசிச்சான் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிடுறா. அதே மாதிரி நாபோத்து வந்து ராஜாப்பா சொல்லிடுறாங்க. சொன்னோடனே ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை கூட்டிட்டு போய் கல்லா அடிச்சு கொண்டாடுறாங்க. நினைச்சு பாருங்க, அவனை அத்தனை ஊர் மக்கள் சேர்ந்து நாபோத்த கல்லா அடிச்சு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நிப்பாட்டி கல்லா அடிச்சு எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? நீங்க சிரிப்பீங்களா அழுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளை ஒருத்தீங்க நிப்பாட்டி கல்லால அடிச்சா எப்படி இருக்கும்? அடிங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு அடியை பட்டாலும் எதுக்கு போய் அடிக்கிறீங்க அப்படிம்பீங்க. 10 பேர் 100 பேர் அடிச்சா வழி தாங்க முடியாம அழுவோம். இதே போலதான் நாபோத்தும் ஒரு தப்பும் செய்யலாங்க. அவனோட தோட்டத்தை ராஜா கேட்டான், நான் தரவாத சொல்லிட்டான். என் தாத்தா முன்னோட சொத்து நான் தர முடியாது, இதுதான் அவன் செய்தான். ஆனா இஸ்ரவேலுக்குள்ள இருந்த பிசாசாவுடைய இந்த தப்பான எண்ணம், புருஷனை இல்லாத புருஷனிடத்துல போய் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவனுடைய பேர்ல கடிதம் எழுதி அந்த ஊர்களை கொடுத்து அவனை கல்லா அடிச்சு கொண்டுட்டான். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கல்லா அடிச்சு கொண்டு ஆகாப்ட கூப்பிட்டு செத்து போயிட்டான். எப்படி செத்து போனான்னு கூட ஆகாப் கேட்கல. செத்துட்டான். மக்கள் உன்னே தேவதூஷணம் பண்ண அடிச்சு கொடுத்தாங்க, இந்த அவனுடைய தோட்டம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தோட்டத்தை எடுத்து இவனுக்கு கொடுத்துட்டான். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நம்ம உழைக்கிற சொல்லுவாங்க தெரியுமா, உழைக்கிற காசை உடல்ல ஒட்டும். அல்லேலூயா. யாருமே யாருடைய இதுக்குமே ஆசைப்பட்ட கூடாது. ஒரு சின்ன ஒரு செருப்பு இருந்தாலும் கூட அவங்க கேட்டுதான் எடுத்து போறோம். அல்லேலூயா. அது பிஞ்ச செருப்பு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொருத்தினுடைய உழைப்பையோ இன்னொருத்தருடைய காரியத்தையும் நம்ம அபகரிச்சோம். அப்படி தேவைப்படுகளே கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் கேட்பார். நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நமக்கு சொந்தமாகும். ஒரு 500 ரூபாய்க்கு புடவை வாங்கினாலும் நம்ம புடவை உழைச்சி வாங்கினா அவங்க இன்னொருத்தி புடவை வாங்கிட்டு தூக்கிட்டு போயிடுச்சுங்களே தேவைப்படுகளே, நிச்சயமா கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்ப ஆபாத்துடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டு அவங்க நியாயம் செய்தார். கவனிங்களே, 16 படிங்களே. நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரேலியனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமா எடுத்துக் கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை இஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய இவர் செய்த அநியாயமான காரியம் தேவன் எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி நீ எழுந்து போப்பா சொல்லக்கூடிய வார்த்தைய ஆகாப் ராஜாவுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்றார். கவுனியே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போய் இருக்கிறான்.
நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று. அந்த ஆகாப் கொலை பண்ணது யாரு? ஆகாப் ராஜாவை கொலை பண்ணாரு, மனைவியை கொலை பண்ணாங்க. கொலை செய்தது யாருன்னா மக்கள். சொல்றாங்க தெரியுமா, கொலை பண்ணதை விட கொலை பண்ண தூண்டாங்க தெரியுமா, அவங்க தண்டனை அதிகம் ஏன் சொல்றாங்க? எல்லாம் பைபிள்ல இருந்து வந்தது எல்லாமே. அப்ப அவங்க கல்லால அடிச்சு கொண்டது அந்த மக்கள் தான் கொண்டாங்க. ஆனா கொலை செய்வதற்கு திட்டம் போட்டது யாருன்னா எசபேல். அதுக்கு சம்மதம் கொடுத்தது யாரு? ஆகாப். இன்னைக்கு இந்த காரியம் நடந்த நிமித்தமா அதான் சொல்றாரு, அவனை நீ கொலை செய்து அவனுக்கு உண்டாக எடுத்துக்கொண்டீங்களவா அப்படின்னு கேட்க இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று. முதல் பக்தருடைய வார்த்தை வருது, உனக்கு விரோதமா யாராவது அநியாயம் பண்ணா தேவைப்படுகிறது ஒண்ணுமே சொல்லாதீங்க. ஆபத்து பாத்தீங்கன்னா கல்லால் அழைச்சு கொள்ளும் பொழுது அவன் ஒண்ணுமே சொல்லு, கட்டாய கண்ணீர் வடிச்சிருப்பான். நான் ஒரு தப்பும் செய்யலையே, நீ ஏன் அநியாயமா கல்லால் அழைச்சு கொள்றாங்கன்னு மனசுல நினைச்சு பார்த்த வாயினால சபிக்கல. உங்களுக்கு விரோதமான அநியாயமா நிறைய பேர் நிறைய பேசுக்கு நிறைய பண்ணட்டும், நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க, மௌனமா இருந்துருங்க. ஆண்டுகிட்ட மட்டும் தெரியப்படுத்திட்டு மௌனமா இருந்துருங்க. நான் ஒரு தப்பு பண்ணல, எதுக்கு கல்லால் அடிக்கிறீங்களா இப்படி போட்ட மாதிரி ஏத்த எழுதப்படல. தேவன் பத்தினா தேவதாசின் மொழி வெளிப்படி சொல்றாரு, நாபோத் எங்க இறந்து போய் அவனோட இடத்துல நாய்கள் நக்குச்சோ அதே இடத்துல நீயும் செத்து போவாய். முதல் கர்த்தருடைய வார்த்தை வருது, நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாவுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாளாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம். கவனிங்க இந்த வார்த்தைய, கவனிங்க. ஆகாப் வந்து எலியாபா சொல்றாரு, உன்னாலதான் தேசம் இப்படி ஆச்சு. அப்ப சொல்லி முன்னாடி வருஷம் வீட்லயே படிச்சு பாருங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி. தேவன் சொன்ன காரியங்கள எலியாபா நடந்துச்சு. இவன் கத்தரை விட்டு கத்தர பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா பாலால வழி பண்ணதுனால தேசத்துல மரபடி கத்தர் நிறுத்தினாரு. இது பல காரியங்கள் நடந்துச்சு. அதனால ஆண்டோட வார்த்தையை எலியா சொல்றாரு, நீ இன்னொருடைய இடத்த அபகரிச்சு அவன் கொலை பண்ணது நிமித்தமா அவன் எங்க செத்தானோ அதே இடத்துல நீயும் சாவ. அவனுடைய ரத்தத்தை நாய் நக்குறது போல உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் வந்து நக்கும் அப்படின்னு ஆறாம் குறித்து சொல்றாரு. அது கீழே படிக்கல 23 படிக்கல மனைவியை குறிச்சு எசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் இசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். எங்க அவனோட ஊருடைய மதில் சுவர் அருகே அவனுடைய கறிகளையும் நாய்கள் தின்னும் அப்படின்னு 2 காரியத்தை தேவன் சொல்றாரு. ஏன்னா அநியாயமா அவன் இடத்தை எடுத்துக்கிட்ட, அவன் கண்ணீர் வடிச்சு கல்லா அடிக்கப்பட்டு அவன் செத்து போனான். ஆபத் அவனுடைய கண்ணீர்னாலதான் ஆகாப்பும் அவன் மனைவி எசபேலும் செத்து போனார்கள். ரொம்ப கொடூரமா செத்து போனாங்க. 24 படிங்களே. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகுறவனை நாய்களும் வெளியில் சாகுறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கவனிங்க, ஆகாபுக்கு காரணம் என்ன? மனைவிதான் காரணம். நீங்க புருஷனெல்லாம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம அவர் இஷ்டப்படி போயிட்டு யார் காரணம்? இன்னைக்குதான் காரணம். அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல வேண்டியது யார் மேல விழுந்த கடமை? மனைவி மேல விழுந்த கடமை. இவளைக்கு அவரே சில காரியங்கள் ஆண்டோட விட்டு புத்தி இல்லாம செய்தாலும் கூட அது சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும், அவங்களுக்காக உபவாசிக்கணும், அவங்களுக்காக செபிக்கணும். அது நம்மே விழுந்த கடமை. அதை நம்ம செய்யறது கிடையாது. நம்ம அதை செய்யாம அவர் திருந்த மாட்டாரு, மாற மாட்டாரு, அத்திக்கப்பட மாட்டாரு, ஆலயம் போட மாட்டாரு, அவர் இப்படிதான் பண்ணுவாரு. அப்படியே நம்ம செய்த விதத்துல அவர் அப்படிதான் இன்னும் பண்ணிட்டே இருப்பார். நம்ம கவனம் 2 பேர்த்தோட மரணத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சு முடிச்சிருவோம். அதே
ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல 34 38 படி படிகளே. ஆகாப்புடைய மரணம் சொன்ன பிரகாரம் நடந்துச்சு படிகளே. 22ல 34 38 முடிய. ஒருவன் நிலையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். கவனிங்க, எப்படி ஆகாப் ராஜா செத்து போனாருன்னா, ஒருத்தர் நினைவில்லாம எதிர்பாராம ஆகாப் ராஜா இஸ்ரேலுடைய போர் நடந்துட்டு இருக்குது. சரி, சீரியா தேசத்துக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு போர் நடக்குது. அப்ப இஸ்ரேல் ராஜா தான் ஆகாப். இந்த ஆகாப் ராஜா இந்த போருக்கு பாத்தீங்கன்னா போயிருக்கிறார். போனப்ப புள்ள படிக்க நேரம் இல்லை. போனப்ப பாத்தீங்கன்னா ஒருத்த பாத்தீங்கன்னா போர் வீரன் எதிர்பாராம வில்ல இழுத்து விடும் பொழுது அவன் மேல பட்டுருது. அவன் மேல பட்ட உடனே அந்த இடத்துலயே அவன் பட்டது தெரியாம போர் நடந்துட்டு இருக்குது. இவனுக்கு வில்லு பட்டிருக்குது, அதை ஒண்ணு பெருசா பாதிக்காதுன்னு நினைச்சிருக்கான். கடைசியில அந்த ரதத்திலேயே அவன் இறந்து போயிட்டான். ரத்தம் வடிஞ்சு அந்த ரதம் முழுவதும் ரத்தம் வடிஞ்சு சொன்ன மாதிரி அவன் இறந்து போயிட்டான். கடைசியில இறந்தது நிமித்தமாய் அவனை வந்து அந்த இடத்துல கழுவும் பொழுது அங்க உள்ள நாய்கள் வந்து இடத்துல நக்கிச்சு. தேவ சொன்னது பிரகாரம் படிச்சிருக்க புரியும் படி மத ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி கப்பலால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் ரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது. பொழுது போகும் பொழுது அவரவர் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று ராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த ரதத்தையும் அவருடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுற போது கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. அவன் செத்து போன பிறகு கல்லா அடிச்சு மக்கள் கொண்டாந்து தெரியுமா, துடிச்சு செத்து போன பிறகு அவன் ரத்தத்தை எல்லாம் நாய்கள் நக்குறது போலவே இவனுடைய ரத்தத்தையும் நாய்கள் வந்து நக்குச்சு. நாபோத்துடைய கண்ணீருக்கு கர்த்தர் நியாயம் செய்தார். இன்னைக்கு நீங்களும் கூட அவர் நாபோத்துடைய பேரு கத்தும் போலவே கனி அப்படின்னா உண்மையாலுமே அவன் கல்லாம் அடிக்கும் பொழுது அவன் ஒண்ணுமே பேசல, அமைதியாக அவன் இருந்தான். அதனுடைய நிமித்தமாக அவன் கண்ணீருக்கு கர்த்தர் நியாயம் செய்தார். முதல் அடி ஆகாப்புடைய ராஜா பத்திர செத்து போனான். இரண்டாவது எசபேல் ரொம்ப கொடூரமா செத்து போனாள். அதே நீங்க 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுங்களே, அதை படிக்கலே, 30 படிக்கலே. அதே போல தேவ சொன்ன போல அவரும் செத்து போனான். 30 படிக்க பார்ப்போம். இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது, யெகூ அப்படின்னா அவன் ராஜா, அவன் தேவனுக்கு பிரியமான ராஜா, தேவனுடைய வார்த்தை கீழ்படிய ராஜா. அவன் பத்தின எசபேல் வர கவனிங்க. எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு, கவனிங்க, நிறைய பேர் பத்தின கண்களுக்கு மையிடுறாங்கல்ல, கவனிங்க, கண்களுக்கு மையிடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து எசபேல் சொல்லுவோம் தெரியுமா, எசபேல் போல இருக்காங்க. சொல்லுவாங்க பிள்ளைய பார்த்து, ஏன் எசபேல் போல இருக்கிற அப்படிம்பாங்க. எசபேல் இப்படித்தான் பண்ணா, கண்ணுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, கவனிங்க, தான் புருஷன் இறந்து போயிட்டான். ஏகுங்கிற இன்னொரு மனுஷன் வரும் பொழுது கண்ணுல மையிட்டு தலையெல்லாம் சீவி சிங்காரிச்சு பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா வரல பார்த்துட்டு இருக்கிறான். ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவரை கொன்ற சிம்ரியின் சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவளை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவள் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். கவனிங்க, அவன் எட்டி பார்த்தோடனே அவளுக்கு என்னுடைய ஆகாப்பு ராஜா இறந்து போயிட்டா. ஆனா இவ சீவி சிங்காரிச்சு இன்னொருத்தன ஜன்னல் வழியா பாக்குறான். அதனால தேவ மனுஷனுக்குள்ள கோபம் வருது. தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் அல்லவா,
அவளை குஞ்சி மேல இருந்து கீழே தள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் குசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவனை அடக்கம் பண்ண போகிற போது அவருடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. வேற ஒன்றையும் காணல. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். நீ தள்ளி செத்து போனவருடைய தலைவோடு எதுவுமே காணோம் சொல்லி எங்கூட்ட வந்து அறிவிக்கிறாங்க. அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் இஸ்ரவேலின் மாமிசத்தை தின்னும் என்றும் இன்னது இசபேல் என்றும் சொல்லக்கூடாதபடிக்கு இசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் கவனிக்க. அந்த நிலம் தெரியுமா, ஆபத்துடைய இடத்துலதான் அவன் செத்து போனான். ஆபத்துடைய டிஸ்டர் தான் அவன் தள்ளி அரமனையில கீழே விழுந்து மண்டை ஓடுதல்ல நாய்கள் தின்னு அவன் ரத்தத்தை எல்லாம் பார்த்து நாய்கள் நக்குச்சு. ஆண்டவர் சொன்ன பிறகுமே ஆகாப்பும் செத்து போனான், அவருடைய மனைவி எசபேலும் செத்து போனான். யாரும் எழுதி நிற்போமா? ஆவியானவரே, உன் கண்ணீருக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே கர்த்தா, வசனம் இப்படியா சொல்லுவது ராஜா. சங்கீதம் 7:14 எவன் தீவினை ஆண்டவரே, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்ச தரையில் மேல் இறங்கும். ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா தீவினை செய்யலாம். ஆண்டவரே, எவன் எங்களுக்கு விரோதமா தீவினை செய்யலானோ அந்த இடத்துல நாங்கள் மௌனமா இருப்போமானால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவீரப்பா. ஒருவேளைக்கு இன்னைக்கு அநேக காலையில் கண்ணீர் வடிக்கலாம். ஆண்டவரே, தேவப்பிள்ளைகளே, நீங்க ஆண்டு சொல்றாரு, எவன் உங்களுக்கு தீவினை செய்யறானோ அவன் சிரசின் மேல் கொடுமை இறங்கும், உச்சன் தலையின் மேல் இறங்கும் என்று ஆண்டு சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க அநேக காலையில் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நீங்க என்ன காரியத்துக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களோ ஆண்டு இடத்துல நீங்க மௌனமா இருந்து நீங்க முறையிட்டு கடந்து போய் பாருங்க. நீங்க கண்ணீர் வடிப்பதுக்கு பிசாசு ஒரு பிசாசு தான் முதல் காரணம். இந்த இடத்துல எசபேல் தூண்டுது பிசாசு. ஆனா சோதரம் ஆகாப்பும் மனைவியும் இன்னைக்கு தேவன் சொன்ன வார்த்தைங்கிறனால செத்து போனார்கள். ஓரளவுக்கு பிசாசு இன்னைக்கு தூக்கத்தை வரவிடாதபடிக்கு உங்களுக்கு அன்னைக்கு கண்ணீருக்கு காரணமா இருக்கலாம். ஒருவேளைக்கு சோதரம் அநேக பலவீனங்கள் பிசாசு உண்டாக்கி இருக்கலாம், அநேக சோர்களை பிசாசு உண்டாக்கி இருக்கலாம். இன்னைக்கு சில நேரங்களில் நீங்க மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு உங்க கண்ணீருக்கு நீ காரணமா இருக்கலாம். அன்றைய மனைவியோட பேச கேட்டுதான் ஆகாப் இந்த காரியம் செய்தார். 2 பேர் செத்து போனாங்க. இன்னைக்கு அநேக காயத்தை குறிச்சு நீங்க கண்ணீர் நீங்க வரைச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அப்பா சோதரர்கள் நாவ போல நீங்க மௌனமா இருப்பீர், ஆனால் கர்த்தர் கண்ணீருக்கு நியாயம் செய்வார். இன்னைக்கு அநேக நேரங்களில நீங்க நமக்கு விரோதமா எழுதக்கூடிய தீவினை செய்யக்கூடிய கூட்டத்துக்கு விரோதமா நீங்க ஒன்றும் பேசாதீங்க, மௌனமா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. ஆண்டவரே, இந்த நாள்ல பாடல் ஆராதனை வார்த்தைகள் ஏற்படுறதுக்காக நன்றி ராஜா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே, ஆமை. தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதப்பட்டதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் தேவனுடைய அன்பும் பரிசுத்தங்களுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடும் இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவல்லமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல பலங்களையும் மறவார்.